வணக்கம். இதே எங்கேருந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே வர்ஷினி அக்கா. வர்ஷினி சிஸ்டருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வசதியானாக்களோட கொண்டாடுறதை விட நாங்கள் இப்படி ஒரு பாதிக்கப்பட்ட பிள்ளைகளோட யுத்தத்தாலையும் பாதிக்கப்பட்டு சாப்பாடு வந்து உங்களுக்கு போட்டு வச்சிருக்கு. 150 பேருக்கு மாதம் மாதம் உலருணவு கொடுக்கலாம். என்ன பேர் என்ன சொல்லுங்க விளங்கல? தீவண்ணா. சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. எனக்கு வந்து இவங்கள மாதிரி ஒரு மகன் இருக்கிறேன். பட்டு வாழ்ப்பாளத்தால் வரைக்கும் 3 மாதத்தில் குழந்தையான். அவன் குழந்தையும் இப்படித்தானா அந்த அதிர்வால அந்த யுத்த இதால இந்த பிள்ளைகளோட இருக்கிறனால எங்களுக்கு சரியான பொறுமை வேணும். ஹலோ, உண்மையிலேயே வந்து இந்த இது வந்து ஒரு மனதுக்கு திருப்தியா இருக்கு. வணக்கம். இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகாத் அண்ட் கேஜி திவா. ஓகே, வீடியோண்ட ஆரம்பத்திலே வந்து ஒருத்தங்களுக்கு நாங்கள் பர்த்டே விஷ் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய வர்ஷினி அப்படிங்கிற ஒரு தங்கச்சியோட பிறந்த நாள். ஸோ அந்த ஒரு பிறந்த நாளை முன்னிட்டு தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ ஆகினால ஆரம்பத்திலே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு கடவுள் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு நாங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமே. ஆமாம், என்னடா அந்த சித்தர் பிரேயர் அப்படி எதுவும் இல்லையா? சித்தர் பிரேயம் சித்திரங்களை உங்களோட ஆசீர்வாதம் வந்து எங்களுக்கு வந்து நல்ல தெரியா ப்ரோ. அதெல்லாம் அப்படி ஒன்றா இருக்கா? என்ன இல்லை, உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறான் அவன். இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அவனோட வீடியோக்களில். சரி, அதெல்லாம் இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒளிரும் வாழ்வு என்ற அந்த இல்லத்தில். இப்போ இங்கே வந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அதை தாண்டி வந்து புறவியிலே வந்து அந்த அப்நார்மலான பிள்ளைகள் இருக்காங்க தான். ஸோ அப்போ அவங்களுக்கான ஒரு மதிய நேர உணவு இது செஞ்சுட்டு இந்த பர்த்டே வந்து உங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அண்ட் பேத்தி, அதாவது உங்களோட பேத்தி தானே? என்னுடைய பேத்தி தான். முன்னாடியே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மட்டக்களப்பில் நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போய் சமைச்சு கொடுத்துருந்தோம் ஆரம்பத்தில். ஸோ அப்படி இருந்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை பண்ணி கொண்டு வராங்க. இதற்கு முன்னால் வந்து நாங்கள் வன்னி விழிப்புணர்வு ஒரு சங்கத்தில் வந்து அவங்களோட பேர்டே இதுக்காக வந்து நாங்கள் பைசைக்கிள் கொடுத்து வச்சுருந்தோம். ஸோ அது ஒரு வீடியோ வந்து பார்த்துருவீங்க. அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஒரு நல்ல ஒரு விஷயம். நாங்கள் இதே மாதிரி பல இல்லங்களை காண்பிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி தான் முதல்ல இந்த ஒரு அதாவது முல்லைத்தீவில் இருக்கிற இடத்தை சொல்லணும். முல்லைத்தீவில் உடையார்கட்டில் இருக்கிற இந்த இல்லம் வந்து ஒளிர்வாழ் இல்லம். ஸோ இதில் நம்பர்லாம் நாங்கள் பாதிக்கப்பட்ட பிரதேசம் புதுக்கடை இருப்பு. சரி, அப்போ இந்த பிறந்த நாளில் வந்து உங்கள்கிட்ட பேத்தி அவளுக்கு நான் அவன் நினைவு அப்போ பிறந்த நாளுக்கு வேறு ஆக்களுக்கு நாங்கள் அதை செய்து பெரிய இந்த வசதியான ஆக்களோட கொண்டாடுறதை விட நாங்கள் இப்படி ஒரு பாதிக்கப்பட்ட பிள்ளைகளோட யுத்தத்தாலையும் பாதிக்கப்பட்டு இப்படி கொடுக்குறதுல ஒரு எங்களுக்கு ஆத்ம திருப்தி இருக்கு. பட் அந்த அவன் வாழ்வுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை உருவாக்கும். அதான் உங்களுக்கு முதலாக வந்து எங்களை மீட் பண்ணதும் இப்படி தான் ஒரு இடத்துல போய் நாங்கள் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்களோட இருந்து சாப்பிட்டு அப்படி தான் வந்து போனேன். அப்படி தான் உங்களோட ஃபஸ்ட்டாக வந்து மீட் பண்ணது. ஸோ இப்போ வந்து இந்த பிறந்த நாளுக்கு வந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து நாங்கள் இப்படி வந்தோம், யார் யார் வந்தோம்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து காட்டுறோம். நீங்களும் உண்மையிலே வந்து பர்த்டே வந்து இப்படியான இடத்துல வந்து செய்கிறதால உண்மை அதை ஒரு சந்தோஷமே இருக்கும். ஊரை கூப்பிட்டு நாங்கள் சாப்பாடை கொடுக்குறதால இந்த பிரயோஜனம் இல்லை. அதை வந்து சாப்பிட்டுட்டு அதை குறனுறதான் சொல்லிட்டு போவினான். இது எங்களை பார்த்து இன்னும் பல பேர் செய்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். இருப்பவருக்கு கொடுக்காமல் இருப்பவர்கள் வந்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ ஒரு நல்ல ஒரு இதில் முக்கியமாக வந்து இப்படிப்பட்ட பிள்ளைகளை வந்து தெய்வ குழந்தைகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த குழந்தைகளோட சேர்ந்து இந்த பர்த்டே வந்து கொண்டாடுறது உண்மையிலே வந்து ஊக்குவிப்பு மாதிரி. நாங்களும் வந்து முதல் தரம் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து பார்ப்போமே. கண்டிப்பாக. ஸோ வந்து இந்த ஒரு காணொலி நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள காணொலியாக வந்து இருக்குது. ஒரு பிறந்த நாளை வந்து நாங்கள் எப்படி கொண்டாடுவோம்ன்றதை தாண்டி வந்து இது காட்டுற ஒவ்வொரு விஷயங்களை வந்து அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமோன்றதை வந்து சொல்லிக்கொண்டு நாங்கள் வீட்டுக்குள்ளார போகலாம். இது மூங்கிலார் பெண்டு பக்கம் இருக்குடா, உடையார்கட்டிலேருந்து வந்து மூங்கிலார் பெண்ட் பக்கம் வந்து இருக்குது. சரி, அது லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலும் வரும் நினைக்கிறேன். இந்த ஒளிரும் வாழ்வுன்னு சொல்லி இந்த போட்டிருக்கு பாருங்க.
ஸோ அப்படியே அதில் அந்த வார இடத்துல வந்து இப்படி முன்னுக்கும் வந்து பெருசாக வந்து போட்டிருப்பாங்களா, அதில் வந்து ஒரு போட் ஒன்று இருக்கும். ஸோ அப்படியே வந்து உள்ளே வர வேண்டியதானே. அது முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒளிரும் வாழ்வு சுய உற்பத்தி பொருட்கள் விற்பனை நிலையம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ வன்னி விழிப்புணர்வு சங்கத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் வந்து அவங்களுக்கான தொழிற்பயிற்சிகள் கொடுத்து அவங்க வந்துட்டு அந்த உள்ளூர் உற்பத்திகளை வந்து செய்து அதை வந்து விற்பனை செய்வாங்க. ஒரு விற்பனை கூடமாக வந்து இதை வச்சுருக்காங்க. அப்படி பண்ணுறதுலாம் எவ்வளோ நல்ல. ஆனால் அதிகமாக வந்து இவங்களுக்குன்னா அந்த கேள்வி ஞானம் கூட இருக்கும். நல்லா பாட்டு படிப்பாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். கைகால் இருந்து நம்மளால் இயலாதெல்லாம் இவங்க பண்ணுறாங்களேன்ற மாதிரி. இப்படிப்பட்ட பிள்ளைகளை சந்திக்கக்குள்ள தான் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றதும் வந்து நம்ம இன்னும் வந்து அவ்வளோ செய்யணுமன்றதும் நம்மளோட மைண்டுக்குள்ளே வந்து தானே வரும். நமக்கு தெரிஞ்சுட்டு இப்போ எவ்வளோ காலத்துக்கு கூட வந்திருக்கோம் இப்படி வந்து. ஆமாம், முதல்ல வந்து அடிக்கடி இப்போ இது சம்மந்தமான வீடியோ செஞ்சுருக்கால அடிக்கடி நாங்கள் போய் போகிறோம். நாங்கள் இல்லங்களுக்கும் போகிறோம் அடிக்கிறா. இப்போ நிறைய நாளைக்கு பிறகு வந்திருக்கோம். நாங்கள் ஒரு ஆனால் மாதம் நிறைய ஆசிரமங்களுக்கு போய் கொண்டிருக்கோம் எங்களோடாக. ஆனால் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறல வந்து ரொம்ப நாளைக்கு பிறகுன்றதுனால நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். சரி, அப்படியே ஆக்களை காட்டுறோம். நாங்கள் வந்த ஆக்கள் வந்து அப்படியே காட்டு. ஓகே, வணக்கம். வணக்கம். இவர்தான் வந்து முக்கியமான பிஏபி. பிறந்த நாள் விஷயம் ஓடுறோம். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் ஜெர்மனியில் வசிக்கும் அதாவது வர்ஷினி சிஸ்டருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த 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 நாள் போகிற நாள் எப்படி மழை பெஞ்சிருக்கு ப்ரோ. இங்கே வந்து நல்லவங்க இருக்கிறதுனால இங்கே மழை பெஞ்சிருக்கு. அடிக்கிற வெயில் நீ வந்து நீ அதில் இருந்தால் அந்த மழை நல்லவங்க. அங்கால வந்து எங்கள்கிட்ட டீம் பவி வந்தவர் அதோட சேர்த்து அண்ணா வணக்கம்ண்ணா. உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும். அருமையாக இருக்கு. அன்பே பண்ணிருக்கீங்க. வெக்கப்பட்டு கொண்டு நிற்கிறான் வீடியோக்கு வாரத்துக்கு. அப்படி பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிடுறா. வீடியோ பார்த்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிடுறேன். ஹாப்பி பர்த்டே வர்ஷினி அக்கா. வர்ஷினி அக்கா எப்படி மரியாதையாக கதைக்கிறான் அதில். சரி, ஓகே. சரி, நீ இப்படியே வந்து இந்த பிள்ளைகளை பார்க்கல வந்து எப்படி இருக்கு போன்ற மைண்ட் செட்டாக சொல்ல. இந்த கவலையாக இருக்கிறதுக்காண்டி தான் நான் நீங்கள் வரைய மாட்டேன்னு நான் பார்க்கவே. ஏன் கவலையாக இருக்கணும்? பரிதாப நிலையே இருக்கும். அப்போ அதுக்காண்டி நான் அந்த 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 மைண்ட் செட்டு போகக்கூடாதுங்கிறது தான் இங்கே வேற இருக்கிறதுக்கு. என்ன சரி, ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும். பார்த்து போய் பார்வடி அங்கே நிற்கிற நிறைய பிள்ளை. ஓகே, இவர் தான் வந்து மாமா, அதாவது மருமகள் தான் பர்த்டே. அப்படி தான் எனது மருமகள் தங்கச்சி மகள் தான் வர்ஷினி. அவளுக்கு எனது இதே இங்கேருந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மேலும் அவள் சிறப்பாக நலமோடு வாழ எல்லாமே நிறைவேற பிரார்த்திக்கிறேன். ஓகே, இப்படி ஒரு பர்த்டேக்கு வந்து இப்போ இந்த பிள்ளைகளோட வந்து செலிப்ரேட் பண்ணுறது வந்து எப்படி இருக்குது? இதை இப்படி நாங்கள் செய்கிற முண்டாங்கல்ல மற்றவர்களும் இப்படியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த பிள்ளைகளோட முன்னுரைவுகள், அந்த பிள்ளைகள் முன்னேற்றங்கள் வருங்கள் என்று எதிர்பார்க்குறோம். முன்னேறும் மாற்றங்கள் வேறு பார்க்கும். இல்லை அந்த அதில் மனதில் உள்ள பிரிஞ்சிருக்கிற என்ற இதுகளை விட்டு கொஞ்சம் மாறும்னு யோசிக்கிறோம். அப்படி அதான் நான் சொல்ல வந்து நேரத்தோட சொல்லியிருப்பேன். இந்த இல்லத்துக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு செய்யுங்க. என்ன இந்த பர்த்டேகளை செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த விஷயத்தை இப்படி மாறி எல்லாருமே செய்கிறதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அனாதரவாக இருக்கிறன்னு சொல்லாமல் எல்லோரும் பெரிய இன்னும் போயிருந்தாங்க. அதில் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி கேட்க அந்த பிள்ளைகள் ஏதாச்சும் கைவிட்ட மாதிரி இருக்காம ஒரு சூழல் இருக்குமென்று யோசிக்கிறேன். நான் இந்த மனதில் அப்படி ஒரு வாய்ப்பு அதை யோசிக்கிறேன். முதலாவது சந்திச்சு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? முதலாவது வந்து எப்படி எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பாடு கொடுத்துறதுல சந்திச்சு வாழைச்சனையிலே எங்கேயோ ஒரு இதில் வந்து சாப்பாடு கொடுத்துரு கூட நான் கன்னடத்தை கொடுத்துருக்குறேன். அங்கே கொடுத்தது உங்கள் இதில் கொடுத்துருக்குறோம். மறுபடியால் அது இப்போ இதுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம். ஆனால் எனக்கு அந்த என்னென்னு சொல்கிறது, இந்த விஷயம் செய்கிறது எங்களுக்கு ஒரு நாங்கள் எங்கேருந்து வந்து நாங்கள் போனாங்கன்றது கணக்கு பிறகு தெரியும். ஆனால் அப்படி இருந்து வந்து நாங்கள் இப்படி செய்கிறோம்னு சொல்லியிருக்கல ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்கள செய்கிறது இன்னும் திறமட்டு யோசிக்கிறேன். அது அந்த பிள்ளைகள் ஒருக்கா நாங்கள் என்னென்னு சொல்கிறது, பிள்ளைகளுக்கு அது ஆதரவாக இருக்கும். அந்த பிள்ளைகளாச்சும் முன் நிதண்டம் என்று யோசிக்கிறேன். உண்மையான விஷயம் வந்து சரி, ஓகே. நாங்கள் இப்போ வந்து அவங்களோட சேர்ந்து பர்த்டே கேக் வந்து கட் பண்ண போகிறோம். வணக்கம் 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 வணக்கம். என்ன என்ன செய்றீங்க? பிள்ளைங்கள் என்ன செய்றீங்க? கோழி செய்றீங்களா? பேர் என்ன? அலியன். அலியன். உங்களோட பேர் என்ன? மாஷா. ஆட்டோ. எல்லாரும் வந்திருக்காங்க. ஆளு பேர் என்ன? ஹலோ, நீங்க பாட்டு ஒன்று பாடுவீங்களா? என்ன பாட்டு அது? பாடி காட்டுங்க. என்ன பாட்டு?
மறந்துட்டீங்களா? அவர் படிப்பாரா? பாட்டு படிப்பீங்களா? பாடி காட்டுங்க. பாடி காட்டுங்க நீங்க. நான் படிக்கோ? நான் படிச்ச உங்களுக்கு காதால ரத்தம் வந்துடும். பொம்பளைங்க காதல தான் நம்பி விடாது, நம்பி விடாது, நம்பியதான் கொண்டு மனம் வெம்பி விடாது, வெம்பி விடாது. சொல்லிருப்பா ஆசைய காட்டி அண்ணா அதை மட்டும் நம்பி விடாதே, பொண்ணு நம்பி விடாதே. சூப்பர் 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 சூப்பர். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆகல் இங்கே வாருங்க வந்து விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. ஆகல் வந்து ஹலோ என்ன அவர் சலிட் அடிக்கிறேன் அடி அடிக்க. வணக்கம் வணக்கம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? வெக்கமா இருக்குடா உங்களுக்கு. ஓகே 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 சரி சரி. பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? என்ன பேர்? ஓகே ஓகே சரி. ப்ரோ ப்ரோ அவங்களை விஷ் பண்ணி விடுங்க. பர்த்டேவா? பர்த்டே விஷ் ஹாப்பி பர்த்டே. அப்ப இன்னைக்கு கேக் வந்து திரும்பவும் தான் கட் பண்ண போறாங்க. அடுத்த ரெண்டாவது கேக் அவங்க என்ன செய்யறாங்க? இப்போ உண்மையில வந்து உங்களை இப்போ ஹேண்டில் பண்ணுறது வந்து எப்படி இருக்குது? உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் இப்போ ஓரளவுக்கு ஓகே. உங்களுக்கு எப்படி இருக்குது உண்மையில வந்து இப்படிப்பட்ட குழந்தைகளை வழி நடத்தி முடிஞ்சதுக்கப்புறமா வந்து உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? இவை வந்து இப்போ நார்மல் பிள்ளைகள் மாதிரி இல்லை தானே. அப்போ இவே சரியான கஷ்டம் ஹேண்டில் பண்ணுறன்றது சரியான கஷ்டம். ஆனால் இப்போ இந்த பிள்ளைகளோட இருக்கிறனால எங்களுக்கு சரியான பொறுமை வேணும். மற்றது நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போட வேலை செய்தால் மட்டும்தான் இவையோட வேலை செய்யலாம். இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, கடவுளால் பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும். என்ற இப்படிப்பட்ட குழந்தைகள் தான் கவனிக்கணும். நாங்கள் ஒன்று செய்தால் அதற்குள்ளே போவாங்க. அப்போ அந்த சொல்லிக் கொடுக்குறத பிடிக்கவும் மாட்டோம். ஓரளவு இப்போ நாங்கள் கதைக்கக்குள்ள எங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படுறாங்க. இல்லை நீங்களும் கதைக்கக்குள்ள கட்டுப்படுறாங்க. அந்த அப்படியான சொல் எவ்வளோ காலம் ட்ரைனிங் கொடுத்து இது இப்போ 2 வருஷம் தான். இந்த இதெல்லாம் அவங்க செய்ததா? அவங்க செய்ததா? கைவினைகள் என்ன இது யார் செய்தது? இது இது இல்லாமா இதெல்லாமா? ஓகே. அப்ப இவங்களுக்கு இந்த பயிற்சிகள் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு பிரிவா செக்ஷனா பிரிச்சிருக்கீங்க. இப்போ என்ன செய்யறாங்களா? இதில் வச்சு இப்போ என்ன செய்யறாங்க? இதை வந்து நுண்ணியக செயற்பாடு, இந்த கை விரல்கள் கண் வந்து ஒருங்கிணைக்கும். இந்த கோட்டில் ஒட்டினா அப்போ அவைக்கு வந்து அந்த ஐ கண்டக்ட் இருக்காது தானே. இப்போ இதை வந்து அந்த கோட்டையும் அதையும் பார்த்து செய்யக்கலாம். அது வந்து அவைக்கு வந்து அந்த ஐ கண்டக்ட் வந்து மேம்படும். இது கொடுக்குறது பொறுமையாக இருந்து செய்வாங்களா? இல்லாட்டி செய்யக்கூடாது விட்டுட்டு ஓடிடுவாங்க. நாங்கள் கைட் பண்ணணும், நின்று கைட் பண்ணால் செய்வாங்க. எவ்வளோ நேரம் உங்கள்ட்ட வேலை? நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களோட இருப்பீங்க? நாங்கள் வந்து இங்கே 9:30 வந்துடுவாங்க. பிறகு வந்து சாப்பாடு, காலை சாப்பாடு கொடுக்குறது. காலை சாப்பாடு முடிய விட்டு ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அதுக்கு பிறகு வந்து மதிய சாப்பாடு 1 மணிக்கு, 1:30க்கு, 2:30க்கு பிறகு வீட்டில் ஒரு தடவையும் கொண்டே நாங்கள் விடுவோம். நீங்கள் தான் கூட்டிக் கொண்டு வருவீங்க?
வந்து நாங்களே கொண்டே விடுவோம். உண்மையிலே வந்து ஒரு மகத்தான சேவை என்ன. இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ பிறப்பிலே வந்து விசேடத்தை உடையவங்களா இருந்தாங்களா இல்லை இடையிலேயும் வந்து விசேடத்தை இதில் இருக்கிறதுல 100% விதமான பிறப்பில் மற்றவங்களும் இடையில தான். அப்போ அவங்களுக்கு வந்து வேறு வேறு பிரித்து அந்த பயிற்சிகள் வழங்கப்படுதா இல்லை பிரித்து தான் பயிற்சி பிறப்பில் விசேடத்தை உடையவங்களுக்கும் இடையில மாறுறவங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து இங்கே பயிற்சிகள் வழங்கப்பட்டு பூரண குணமாகி அவங்கள ஒரு பக்கம் ஸ்கூலுக்கெல்லாம் நாங்கள் அப்படி விட்டுருக்கிறோம். சின்ன ஆக்கள் இப்போ இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏஜ் கூடின அப்புறம் தான் இங்கே வந்து எங்களோட ஜாயின்ட் ஆகுது. அதனால் இவங்க ஸ்கூலுக்கு விடக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. சில சின்ன ஆக்கள் வந்து பிரைமரி ஸ்கூலுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம். அவையெல்லாம் ஸ்கூலுக்கு போகிற தரத்தில் இருக்கு. நம்ம இதில் இருக்கிறா அங்கால இருக்கிற ஒரு போய் இருக்கிற அந்த நாள் இருக்கிற சின்ன குட்டி போய் அவையெல்லாம் ஸ்கூலுக்கு போகிற தரத்தில் இருக்குது. எப்படியும் நாங்கள் இந்த இயரில் நெக்ஸ்ட் இயருக்குள்ளே ஸ்கூலுக்கு அனுப்பலாம். நீங்கள் இதை வந்து எப்படி பார்க்குறீங்க சொன்னால் உண்மையில் அக்கா முன்னாலேயும் சொல்லியிருந்தாங்க இவங்களை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறேன்னு சொன்னால் பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து பொறுமையும் தாண்டி நீங்கள் இவங்களை வந்து பராமரிக்கிறதுல உங்களுக்கு எப்படி இந்த ஹாப்பினஸ் கிடைக்கிது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வந்து இவங்களை மாதிரி ஒரு மகன் இருக்கிறேன். அதால் வந்து அவருக்காகத்தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தது. அதால் எனக்கு சந்தோஷம். இவங்களை எல்லாரையும் மோஸ்ட்லி சொல்லுவாங்க அடிபட்டவங்களுக்கு தான் வழி தெரியும் அப்படின்னு. கண்டிப்பாக அந்த வழி ஒன்று வந்து இப்போ நீங்கள் அவங்களோட பிஹேவ் பண்ணும்போது வந்து அதுக்கேற்ற மாதிரி இறங்கி நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்காக நாங்கள் அவரும் ஒரு இதோட இருந்தால் அவருக்கு கொஞ்சம் மேம்படும் தானே அவற்றை. அதுக்காக நாங்கள் சேர்த்து. காட் பிளஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஓகேங்கக்கா, நன்றி. என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? நானும் இதே மாதிரி வேலோட இங்கே வந்திருக்க போகிறேன். ஓகே, நல்லது. அது நல்ல உண்மையில் என்னடா விரட்டுமா கௌரி கப்பெல்லாம் கட்டிருக்காரு போல. என்ன கௌரி கப்பா அது இல்லை கையில் கட்டியிருக்கிறது நூலா கோயிலில் கட்டினதா? கௌரி காப்பு கட்டியிருக்காப்புல. காப்பு கட்டிக்கிறது கோயிலில் கட்டியிருக்கான். ஓகே, அப்போ நம்ம மட்டும் போவோம். பிரச்சனை வாகனத்தில் ஒரு சீட் உண்டு மிஞ்சு. இவங்க இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்கல்ல நீங்கள் இருக்கவங்க அவங்கள எப்படி நீங்கள் இப்போ எதாவது எங்கேருந்து கேட்டு அதை பழகி சொல்கிறாங்க? கரோக்கிலாம் பாடுகிறோம். இப்போ போட்டு காட்டுறோம். 12 மணி 12 பாடுகிறேன். வணக்கம், உங்கள் பேர் என்ன? நீங்கள் விளையாடல? உங்களோட பேர் என்னம்மா? தனுஷ்கா. எத்தனை மாடு படிக்கிறீங்க? உங்கள் அம்மாவோட பேர் என்ன? துக்கா. சாப்பிடுங்க. என்ன செய்கிறீங்க இப்போ? என்ன செய்கிறீங்க? விளையாடுறீங்க. கதைக்க மாட்டீங்களா? சொல்லுங்க, கதைக்க சொல்லுங்க. இவட பேர் என்ன? நல்ல கையா. இவட பேர் என்ன? தூளி. தூளி. சரி. நல்ல கலந்து. ஸோ உண்மையிலே வந்து இன்றைக்கு தான் திருப்தியாக இருக்குது. ஏன்னா நிறைய நாளைக்கு அப்புறம் வந்து இப்படி இவங்க போல் பிள்ளைகளை வந்து சந்திக்கணும். எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் வந்து ஒரு தனி விருப்பம். இவங்கள போல் ஆக்களை வந்து கவனிக்கணுன்றது வந்து. ஆனால் நான் தெரியல என்ன இப்படிப்பட்ட பிள்ளைகளை வந்து கவனிக்கணுன்றது ஒரு தனி விருப்பம். ஆசையாக இருக்கடா நிற்க. ஆசையாக இருக்குது. ஆனால் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். அவங்கள ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு தினம் சொன்னால் செய்ய மாட்டாங்க. திரும்ப அவங்களுக்கு இப்போ எங்களெல்லாம் காணிக்கல. இப்போ நாங்கள் நிறைய பேர் வந்துருக்கோம். கிட்டத்தட்ட 10 பேர்கிட்ட வந்திருக்கோம். எங்களை காணிக்கல அவங்களுக்கு வேறு அதில் டீச்சர் சொன்னவா அவள் அந்த யுத்த டைமில் 2009 ஆண்டு அவள் அந்த வரைக்கல, அதாவது மட்டு வாழ்பாளத்தால் வரைக்கல
3 மாதத்தில் குழந்தையா அவன் குழந்தையும் இப்படித்தானா அந்த அதிர்வால் அந்த யுத்த இதால் ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்தது உண்மையிலே வந்து வரல ஒரு சந்தோஷம். அதுவும் அவரும் தலைவர் அவங்க நடத்துவோம் அவர் சொல்லுவாங்க அதை தாய். ஆனால் உண்மையிலே வந்து மனதுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது உங்களை பார்க்கல வந்து சந்தோஷம். ஒரு பெரிய விஷயங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறது. உங்களை போல உறவுகளின் ஆதரவு தான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா உங்களோட யூடியூப் சேனல்களோட தான் வெளியில் ஆக்களுக்கு கூட எங்களோட செயற்பாடுகள் போய் சேர்ந்தது. அந்த அடிப்படையில் உங்களோட சேனலுக்கு என்ன இது ஆர்ஜே தமிழா. ஓகே, ஆர்ஜே தமிழா ஊடாக பார்க்குற உறவுகள் அவர்களுக்கும் அவர்களை சொல்கிறது உங்களோட ஆதரவு வழங்க, அதே மாதிரி எங்களுக்கும் உங்களோட ஆதரவு வழங்க. மாட்டெல்லாம் பாடுவாங்களே அவர் டான்ஸ் ஆடுவார், நம்ம டான்ஸ் ஆடுவோம். லிரிக்ஸ் கூட இல்லை பாருங்க, ஆள் வந்து ஞாபகம் வச்சு கொண்டு படிக்குது. சரி, அப்போ இந்த இல்லத்தில் வந்து இவைக்கு இன்றைக்கு வந்து பிறந்த நாளாம். அதால் வந்து இவையை வச்சு தான் நாங்கள் அந்த கேக் வந்து கட் பண்ண போகிறோம். அதில் எழுதிக்கு பாருங்க பேர் வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் உதயகுமார் வர்ஷினி அப்படின்ட்டு 23 கேக் வழியாக இருக்கா அவங்கள அம்மா தான் செய்தவ. வெரி குட் டான்ஸ். சூப்பர். அவங்களுக்கும் சூப்பர் டான்ஸ். நெருப்படி இங்கே தருவாங்க. என்னென்னு சொன்னால் இன்னைக்கு இவங்களுக்கு இதே நாளில் பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால அவங்க தான் இந்த பிறந்த நாள் இந்த கேக்கை கட் பண்ண போகிறாங்க. இன்னும் எல்லாரும் இருக்காங்க, அவங்க மட்டும் வெட்டுறீங்கன்னு சொல்லி பார்ப்பீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களோட கையை கொடுத்து அவங்களுக்கு சேர்ந்து எல்லாருமே வெட்டுவாங்க. அப்போ நம்ம இதை கொளுத்துவோம் மேடம். அதாவது கொளுத்துங்க பறக்குமா கவனம். ஓகே ஓகே இல்லை கட் பண்ணு இப்போ கட் பண்ணுங்க. ஓகே கட் பண்ணு. கிளப் பண்ணுங்க. அண்டி பாவம் நல்ல விருப்பம். ஓகே அவங்களுக்கு இது இதுங்க. ஓகே சரி ஓகேண்ணே.
ஓகே ஓகே சரி ஓகே ஓகே. அதாவது அவங்க நேரத்தோட கேக் கட் பண்ணீங்களே நெஞ்சது இல்லதால வந்து அவங்க கேக் கட் பண்ணிருக்காங்க. அப்படி இப்போ எல்லாருக்கும் பிறந்த நாள் செய்கிறேன் நீங்கள் நெஞ்சு. ஓகே 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 டன். சரி, நான் உண்மையிலே வந்து நாங்கள் நிறைய இல்லங்களுக்கு வந்து போயிருக்கோம். ஆனால் இன்றைக்கு தான் வந்து முதலாக இந்த வீடியோக்களில் வந்து பார்த்துருக்கேன். நான் வந்து இப்படி ஒரு இல்லம் இருக்குண்டு. ஆனால் இன்றைக்கு தான் நான் வந்து முதலாக வந்திருக்கேன் நண்பர்களோட வந்து. உண்மையிலே இப்போ இது எவ்வளோ காலம் இந்த இயங்கி கொண்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க? அமைப்பு எங்களோட ஒளிரும்பால் அமைப்பு வந்து 2016ஆம் ஆண்டுலேருந்து அமைப்பு இயங்குது. இது வந்து பிரதேச செயலகத்துக்களை பதிவு செய்யப்பட்டு பிரதேச செயலாளர் வந்து இதுண்ட போசகராக இருப்பார், சமூக சௌத்தியத்தில் வந்து இந்த ஆலோசகராக இருப்பார். இது கொண்டு ஒரு நிர்வாகம் உண்டு, கட்டமைப்புகள் இருக்குது. இது 2016லேருந்து இந்த அமைப்பு செயல்பட்டு வந்தது. இப்போ எங்களோட ஞான குழந்தைகளோட வேலை திட்டம் ஆரம்பித்து வந்து நாங்கள் இப்போ கடந்த 4 வருஷமாக தான் எங்களுடைய இந்த ஞான குழந்தைகள் விசேட பாடசாலை இயங்குகிறது. அதாவது புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான விசேட பாடசாலைகள், அதாவது மனநிலை உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் எங்களுடைய பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. சரி, இப்போ இங்கே வந்து பிள்ளைகள் இங்கே தங்கி ரெண்டு படிக்கிறவங்களா இல்லாட்டியே இப்படி வந்துட்டு போகிறதா? இப்போ இங்கே பிள்ளைகள் எல்லாம் வந்து அவரவர் தங்களோட வீடுகளில் இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவைய வந்து வாகனம் விட்டு ஏற்றி காலமாக வீட்டை டீச்சராக்கள் பாதுகாப்பாக போய் அழைச்சி கொண்டு வருவேன். பிறகு பின்னேரம் இப்போ காலமாக சாப்பாடு மதிய சாப்பாட்டையும் கொடுத்துட்டு அவைக்கு தேவையான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை செய்துட்டு பிறகு மதியம் 1:30க்கு போகிறத நாங்கள் வீட்டை கொண்டு விடுவோம். உண்மையிலேயே வந்து இப்படிப்பட்ட குழந்தைகள் பிள்ளைகளை தான் வந்து தெய்வ குழந்தைகள் சொல்லுவாங்க. அவங்கள பார்க்கக்கூடாது நம்மளோட வாழ்க்கை அப்படி இருக்குது, நம்ம இன்னும் எவ்வளோ செய்யணும் இந்த சமுதாயத்துக்கு சொல்லி உண்மையிலே வந்து தோணும். இது சம்மந்தமாக நிறைய பேர் போய் பார்த்துக்கலாம். என்னென்னா நான் இதை வந்து மெப்பில் சர்ச் பண்ணி பார்க்கக்குள்ள இந்த ஒளிரும்பால் இல்லம்ன்றதை வந்து அதில் வந்து அந்த முதியோர்களுக்கு எல்லாம் வந்து இங்கே வந்து அந்த உணவு வழங்கின மாதிரி இருந்தது. அது என்னது என்னென்னா இப்போ எங்கள் அமைப்பில் ஒவ்வொரு செயற்திட்டங்கள் இருக்குது. இப்போ அதில் வந்து அமுத சுரவி உலருணவு நிவாரண செயற்திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் உண்டு. அது வந்து என்ன சொன்னால், இப்போ நாங்கள் முதல் சாதாரணமாக ஒரு ஆளுன்ற ஒரு பிறந்த நாளுக்கு தான் ஆரம்பித்தது செய்கிறதுக்கு. அதை பிறகு நாங்கள் ஃபேஸ்புக்கில் நெட்டுகளில் இதில் போட்டாபடியாக அதை தொடர்பு கொண்டு ஒரு பானை நிதியம்னு சொல்லி லண்டனில் இருக்கிற ஒரு அமைப்பு இப்போ வந்து 150 பேருக்கு மாதம் உலருணவு கொடுக்கலாம். ஒவ்வொரு மாதமும் 150 பேருக்கு கொடுக்கலாம். அவை வந்து யாருன்னு சொன்னால் யுத்தத்தில் தங்களோட பிள்ளைகளை இழந்த முதியவர்கள், மற்றது இப்போ சில பேர் இளம்பிதவை பெண்கள், முற்றுமுழுதாக இயங்க இயலாத மாற்றுத்திறனாளி குடும்பங்கள் சார்ந்தவர்கள் எல்லாருமா சேர்த்து ஒரு 150 பேர் இருக்கிறோம். அப்போ அந்த 150 பேருக்கு மாதம் கொடுக்குறோம். இதே விட உதவி தேவைப்படுற இன்னும் பலர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இவே நார்மல் ஒரு அளவுக்கு நார்மலான கேட்டகரி. இவையை விட படுக்கையாக தன் உணர்வுகளையோ தன் விஷயங்களையோ வெளிப்படுத்த இல்லாமல் படுக்கையில் இருக்குது. தாய் தப்பன் தானே அவங்களோட எல்லா கழிவகற்றல் செயற்பாடுகள்லேருந்து முழுக்களும் அவங்க தான் செய்யணும். இப்போ சாப்பிடண்டாலும் அரைச்சி தானே அவங்களுக்கு தீர்த்தணும். இப்படி கேட்டகரியான பிள்ளைகளும் இருக்கணும். வயசு ஓரளவு வயசானாக்களும் இருக்கணும், கொஞ்சம் நல்லா வயசு குறைஞ்ச பிள்ளைகளும் இருக்கணும். எல்லாருமே பெட்டில் படுக்கையாக இருக்கிறார்கள். சுய சிந்தனை கொஞ்சம் குறைவான ஆக்கள் அப்படியான ஆக்கள் தான் இருக்கணும். இப்போ அவையும் எங்களோட பராமரிப்புக்குள்ளே தான் பெருகினோம். இப்போ அவைக்கு நாங்கள் எங்களால் இயந்தவரையும் வெளியிலிருந்து வராக்கள உதவிகள் எடுத்து அப்போ அவங்களுக்கு அன்றண்டாட அவங்களுக்கு பாவிக்கிறதுக்கு பேம்பர்ஸுகள் தேவை. சாப்பாடுகள் வந்து இது இப்போ தண்ணி வகையான சாப்பாடுகள் தேவை. இப்போ செர்லக் வேணும், அப்படி அரைச்சி பரப்பணும். இப்போ வந்து ஒரு தரம் வந்து அவங்களுக்கு அந்த பேம்பர்ஸுக்கு வாங்குறது கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ தேவைப்படும்? வந்து இப்போ ஒரு மாதத்துக்கோ இல்லை அப்படி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெறுமதியில் இருக்குது, விலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ அவை இந்த அளவு திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பார்த்து வாங்கி கொடுக்குறோம். நாங்கள் இப்போ ஒரு ஆளுக்கு சராசரியாக ஒரு மாதத்துக்கு வாங்கி கொடுக்குறோன்னா எங்களுக்கு ஒரு 10,000-15,000 ரூபா கிட்ட எங்களுக்கு வேணும். இப்போ ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுக்குறோம். சில பேருக்கு இப்போ காலமாக மாற்றணும், பிறகு இடையில மாற்றணும், பின்னேற மாற்றணும் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ சில இடங்களுக்கு கூட்டி கொண்டு போகிறோம்டா, இப்போ கிளினிக் கொண்டு போகணும், இல்லாட்டி சில இடங்களுக்கு கொண்டு போகணும் சொன்னால் அவங்களுக்கு இன்னும் கூட பாவனைக்கு தேவை. அப்போ அந்த நேரங்களில் வந்து இங்கே வாங்குவேன். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னாங்கண்டா இப்போ அதுகளை எடுத்து நாங்கள் இங்கே ஸ்டாக் பண்ணி வைக்கிறது. அவங்களுக்கு தேவையானதை நாங்கள் கொடுப்போம். மாதம் கூப்பிட்டு கொடுப்போம். அதான் உண்மையாக வந்து நானும் நேரத்தில் வந்து நான் இந்த இதே புதுசாக வந்தேன். அப்போ வந்து நாங்கள் கதைச்சிருந்தேன். நாங்கள் வந்து இது சம்மந்தமாக எனக்கு வந்து வாங்கி கொடுக்குறது ஆசை இருக்குன்னு சொல்லி. ஆனால் என்னென்னா
முதல் தரம் பண்ணுறதால அந்த அளவுகள் வந்து வேறுபடும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோம். நேரடியாக நீங்கள் வந்து பாருங்க கொண்டு சொல்லி கண்டிப்பாக நிச்சயம் வந்து இதுக்கப்புறமா நாங்கள் வந்து அதை செய்வோம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, நான் உண்மையில வந்து இப்போ நீங்கள் இங்கே வந்து என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க? என் பேர் அம்பிகைபாலன். நான் வந்து இந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறேன். தலைவராக இருக்கீங்க? 2016ஆம் ஆண்டில் நான் இந்த செயலாளராக இருந்தேன். பிறகு தொடர்ந்து வந்து 2 நிர்வாகங்களில் நான் வந்து இந்த தலைவராக இருக்கிறேன். என்னென்ன உண்மையிலே வந்து வியப்பாக இருக்குது. தலைவராக இருக்கிறவங்கள இல்லை இந்த நிர்வாகங்கள் இருக்கிறவங்கள பார்த்தா உண்மையிலே வந்து ஓரளவாச்சும் ஏழுமான ஆட்களாக தான் இருப்பாங்க. இப்போ குறையாக இது சொல்லலை. ஆனால் வந்து இப்போ நீங்கள் வந்து வீல் சேரில் இருக்கிறீங்க, காரணம் என்ன? என்னென்னா எங்கள் அமைப்பினுடைய யாப்பு, அமைப்பினுடைய கொள்கை, இல்லாட்டி அமைப்பை நாங்கள் உருவாக்கிக்குள்ளேயே நாங்கள் அந்த அடிப்படையில் தான் அமைப்பை உருவாக்கினாங்க. அதாவது எங்களுக்கு உண்டான அமைப்பு நாங்களே உருவாக்கணும். அப்போ இதில் இருக்கிற எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் தான் நிர்வாகத்துக்குள்ளே வரணும். அவை தான் இந்த அமைப்பை கொண்டு நடத்தணும் என்ற அடிப்படையில் வந்து அமைப்பில் அங்கத்துவம் பெற எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் தான் இருக்கணும். நிர்வாகத்துக்கு வர எல்லாரும் இதாக தான் இருப்பினும். உண்மையிலே வந்து சூப்பர். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த உண்மையான வழி வந்து தெரியும். தங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. தாங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்ன்றது வந்து அவங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்த இடம் வந்து உண்மையிலே வந்து சரியான இடம். நிறைய நாள் வந்து நாங்கள் நிறைய ட்ராவலிங்கால் பண்ணியிருக்கோம். முல்லைத்தீவு அப்படி இப்படின்ற எல்லா இடமும் போயிருக்கோம். ஆனால் இன்றைக்கு தான் இங்கே வந்து வந்தாங்க. அதுக்கு முதல்ல வந்து வன்னி உலகண்ணாக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து எங்களை செஞ்சிடும். அடுத்த வந்து தமிழ்வோம் எல்லாரும் சேர்ந்து வந்து நாங்கள் பிளான் பண்ணி இங்கே செய்தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா சொன்ன இங்கே இருக்கிற நிர்வாகம் கூட இப்படிப்பட்ட ஆக்கள், அதாவது என்ன சொல்கிறேன், மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் தான் சரியான இதை வந்து செய்ய முடியும். ஸோ அப்போ அந்த வகையில் இது ஒரு சரியான இடம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து உதவி செய்கிறதுக்கு உங்களோட பர்த்டேலாம் இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்க அதாவது 150 பேருக்கு கிட்டத்தட்ட உள்ள பொருட்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் போய்கொண்டிருக்கோம். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் வந்து நிறைய உதவிகள் வந்து தேவை. அப்படி யாராச்சும் ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து டிஸ்பிளேயில் வந்து நம்பர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட தொடர்பு கொண்டு கதைச்சி கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை செய்யலாம். நான் உங்களை தொடர்பு கொண்டதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட அந்த என்ன சொல்கிறது ஒரு வேறு லெவலில் கதைச்சி கொண்டு பழகி கொண்டு நான் கேட்குறதுக்கெல்லாம் வந்து நிதானமாக பார்த்துட்டு சொல்லி கொண்டு இப்போ வரைக்கும் கதைச்சி கொண்டிருக்காங்க. உண்மையிலே அவங்களோட அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அதுதான் வந்து சொல்லணும். சரிண்ணா, கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இங்கே இருக்கிற முக்கியமான தேவை வந்து என்ன? நிச்சயமாக என்னென்னா எங்களுக்கு இப்போ ஒவ்வொரு செயற்திட்டங்கள் இங்கே அமல்படுத்துகிறாங்க சொன்னாங்க. ஏற்கனவே ஒன்று இந்த முதியோர்களுக்கான செயற்திட்டம், அடுத்தது வந்து செயற்கை காலை வந்து திருத்தி கொடுக்கறதுக்கான ஒரு செயற்திட்டமும் செய்கிறோம். அதாவது இப்போ வடமாநிலத்தில் பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் நிலையம் யாழ்ப்பாணத்தில் இருக்குது. அது மாதிரி மெத்தா ஃபவுண்டேஷன் சொல்லி கிளிநொச்சியில் மாங்குளத்தில் இருக்குது. அவங்க எல்லாம் வந்து முழுமையாக கால் செய்கிறார்கள். இப்போ நாங்கள் வந்து எங்களோட பேசுறதுல இப்போ ஒரு ஆளுக்கு காலில் பாதம் ஒன்று பழுதுபட்டா, இல்லாட்டி பெல்ட் ஒன்று அறந்தா, இல்லாட்டி சொக்கெட்டுகள் அதுகள் பழுதாக போனால் அதை வந்து உடனடியாக நாங்கள் வந்து திருத்தி கொடுப்போம். இது 2016ஆம் ஆண்டு எங்கள் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த செயற்திட்டம் இடையராக தொடர்ச்சிக்காக செய்து கொண்டு வரோம். அப்போ இதில் என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இந்த மூலப்பொருட்கள் நாங்கள் வந்து இப்போ கண்டியில் இருக்கிற ஒரு இதில் தான் நாங்கள் வாங்குறது. அப்போ அந்த மூலப்பொருட்கள் வந்து அப்போ எங்களுக்கு போன வருஷம் எங்களுக்கு அவை வந்து அன்பளிப்பாக தான் தந்தது. ஆனாலும் அவை அடுத்தடுத்த இதில் வந்து எங்களுக்கு அதுக்கான காசை வந்து அறவிடுவிடும். எங்களுக்கு அதுக்குரிய காசு வந்து அவை அறவிடணும். அப்போ அந்த ஒரு செயற்திட்டத்துக்கு எங்களுக்கு தேவைப்பாடு ஒன்று இருக்குது. அப்போ அதுக்குரியது. அடுத்தது வந்து மாற்றுத்திறனாளிகளோட பிள்ளைகள் வந்து இந்த கல்வியில் சிறந்து விளங்கணுன்றதுக்காக நாங்கள் அறிவுச்சோலை கல்வி பிரிவாட்டு சொல்லி ஒரு பிரிவாட்டை உருவாக்கி அதுக்குள்ளால் மாற்றுத்திறனாளிகளுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி வாய்ப்புகளுக்கு உதவிகள் எடுத்து கொடுக்குறது, மற்றது கற்றல் உபகரணங்கள் வருஷம் கற்றல் உபகரணங்கள் பெற்றுக் கொடுக்குறது, மற்றது டியூஷன் செலவுகளை பொறுப்படுறதுக்கு அதுக்கான உதவிகளை வந்து இணைச்சி கொடுக்குறது, அப்படியான வேலை திட்டங்களை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த கல்வி உதவி சார்ந்து செய்ய விருப்பமான ஆக்களும் எங்களோட தொடர்புகளை ஏற்படுத்தினா இப்போ நாங்கள் அவை எந்த பிள்ளைக்கு எந்த கல்வி உதவி போகுதுன்னு சொல்லி அவை நேரடியான தொடர்புகளும் அவை விவரங்களையும் நாங்கள் அவையை கொடுப்போம். அவை வந்து பொருத்தமான வகையில் அந்த கல்வி உதவி திட்டங்களை வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன்னா கல்வி தான் எங்களுடைய உயிர் மூச்சு. நான் இன்றைக்கு இந்த நிலையில் இந்த இடத்துல இருக்கிறேன்டா, நான் யாழ் பல்கலைக்கழகத்தில் வந்து உளவியல் சிறப்பு கலை கல்வியை கட்டினான். பிஏ பட்டதாரி. அதே நேரம் டிப்ளமா கவுன்சிலிங் செய்திருந்தேன். நான் இப்போ வந்து டீச்சிங் டிப்ளமாவும் செய்துட்டு
நான் இந்த பிள்ளைகளோட இந்த வேலை திட்டத்தை வந்து தலைமை தாங்கி இதை செய்யக்கூடிய ஆற்றலும் ஆளுமையும் தந்தேன்டா என்னுடைய கல்வி அறிவு தான். அந்த கல்வி அறிவு இல்லாட்டி நாங்கள் எதையுமே எங்களுக்கு செய்கிறது கஷ்டமாக இருக்கோம். அதே நாங்கள் அந்த எல்லாமே நல்ல ஒரு ஆற்றல் உள்ள சமூகத்தை உருவாக்கும். நான் அறிவை பெருக்கி ஆற்றல் கொள்ளன்றதானே எங்களோட மகுட வாசம் கல்வியிலான் இருக்குது. அப்போ எங்களுடைய அந்த கல்வி அறிவால் தான் நாங்கள் இதை மாற்றலாம். ஆகவே அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற உறவுகள் உண்மையில எங்களோட நினைஞ்சு கொள்ளுங்க. எந்த கல்விக்கு கரம் கொடுக்க உண்மையான பணியில நீங்களும் நினைஞ்சு கொள்ளுங்க. இப்படியான பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் அதை செய்யலாம். என்ன சொல்லுங்க. இப்போ நாங்கள் அந்த வெளியாக்களுக்கு வந்து உதவி செய்து வீட்டை கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சியை செய்கிறத விட பர்த்டேண்டாங்க இன்னும் பிரச்சனைண்டாங்க அந்த கொண்டாட்டங்கள் செய்யக்க இந்த மாதிரியான பிள்ளைகளோட செய்யக்க இது இவங்களுக்கும் ஒரு சந்தோஷமான நிலை வரும். தாங்கள் இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்கணும் என்ற மாதிரி. மற்றது எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. என்னென்னு சொன்னால் நாளைக்கு வந்து உள்ளாக்கள் வந்து பல வசதியானாக்களை வசதியாக்கி கொண்டு போவாங்க. அவங்களோட பங்கிட்டு சாப்பிட்டு கொண்டு போகிறோம். அதை விட இந்த சின்னங்களோட நாங்கள் சேர்ந்து செய்யக்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது தானே. சந்தோஷம் உண்மையிலே வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த பேத்தி கூட இந்த இப்போ நாங்கள் செய்கிறோம் பெர்சனிங்கன்ட்டு அவன் யுத்தத்தில் இங்கே இருந்து 2009 வைகாசி மாதம் 16 தான் படிக்கிறாங்க கடைசியா முள்ளிவைக்கால். அவருக்கு இதுலேயே ஆர்வம் இருக்கு இங்கே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு செய்யணும்னு சொல்லி. கண்டிப்பாக. ஸோ நான் இந்த இல்லத்தோட நம்பரை வந்து ஆட் பண்ணுறேன். உண்மையிலேயே வந்து உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக விருப்பம் இருந்தால் அதை தாண்டி வந்து இது நம்மளோட கடமை கண்டிப்பாக வந்து அதை செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்ன பேர் என்ன சொல்லுங்க விளங்கல? தீவண்ணா. திவானா. அப்படி 2 பேரும் கேட்டோம். 2 பேரும் சொன்னாலும் ஒரு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க. இருங்கோளா இருங்க. இப்போ கதைக்கிறீங்களா என் கதைக்கிறீங்களா இல்லை இப்போ கதைக்கிறீங்க உங்களோட பேர் என்ன? சிரிச்சு கொண்டு வந்துருக்கேன். ஓகே வந்து இப்போ சாப்பாட்டுக்கு வந்து தயாராகியாச்சு. உங்களோட இருந்து நாங்களும் சாப்பிட போகிறோம். என்ன செய்றீங்க? தண்ணி ஊற்றுறீங்களோ? ஓகே ஓகே. ஓகே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சாப்பாடு வந்து உங்களுக்கு போட்டு வச்சுருக்கு. இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவில் வந்து போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து. ஸோ அங்கால பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இருக்கிறாங்க இப்போ. ஸோ உண்மையிலேயே வந்து தெரியும் எப்படிப்பட்ட ஆட்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அவங்களே வந்து அந்த 5 வரும் அவங்கள தான் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி கப்பில் அவங்க வந்து உண்மையிலே செய்து கொண்டிருக்காங்க. இங்கே கொடுக்கா அவட 2 பேர் என்ன அப்படி அதிகம் படம் வாங்கிட்டா 2 பேரும் காட்டுவா 2 பேரும் சொன்னதுக்கு ஒரு படம் வாங்கிட்டா. இவங்களோட இருந்து சாப்பிடல சாப்பிடலாம் தானே. ஓ அப்போ உங்களோட இருக்கும். இவங்க 2 இருக்குமா? சாப்பாடு வந்து அவங்களுக்கு இந்த அளவு தான் வந்து போட்டுருக்காங்க. என்ன வேஸ்டேஜ் ஆகக்கூடாது. இனி யாருக்குன்னா கொடுக்கலாமா? இந்தாங்கோ அவங்களுக்கு போய் சாப்பாடு காட்டி திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்களா? அவங்களுக்கு போய் சாப்பாடு டீச்சர் போய் சாப்பாடு காட்டி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்களா அவங்க? ஓகே இந்தாங்க இந்தாங்கோ சரி சரி தந்த கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம்.
சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஓகே, சாப்பாடை பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு கறி மாதிரி சமைச்சு அதை தாண்டி முட்டை, பருப்பு, ரைஸுக்கு வந்து கஜ்ஜு ப்ளம்ஸ் எல்லாம் போட்டு செய்திருக்காங்க. அங்கே வந்து ஒரு வெங்காய சம்பல். ஸோ இதான் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு. ஸோ அவங்க அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முடிய வந்து திரும்ப கேட்டு வந்து வாங்கி சாப்பிடலாம். அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. எப்படி சாப்பிட நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சாப்பிடு சாப்பிடு. ஓகே, இந்த பர்த்டேக்கு வந்து இந்த பிள்ளைகளோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணது உண்மையில் எங்களுக்கு வந்து சந்தோஷம். உங்களோட சேர்ந்து வந்து இன்றைய நாளை வந்து உங்களோட வந்து கழிச்சது வந்து உண்மையிலே வந்து சந்தோஷம். ஸோ உண்மையிலே இதோட வந்து வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம். எதுக்காக இந்த காணொலி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால், இப்படிப்பட்ட இந்த இல்லங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து நம்ம செய்யணும். செய்கிறதன் மூலம் வந்து கண்டிப்பாக இவங்க அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நிறைய பேர் எடுத்து பராமரிக்கக்கூடிய மாதிரி வந்து வருவாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த பிள்ளைக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.